அதிமுகவின் முதல் வெற்றியை பதிவு செய்த வேட்பாளர் மகிழ்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்தவரை காலை 8 மணி முதலே வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. காலை 8 மணி வாக்கிலே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. தபால் வாக்கிலே அதிமுக முன்னிலை என்ற நிலைப்பாடு என்பது இருந்தது. ஆனால் தற்சமய நிலவரப்படி 5 சுற்று முடிவுகள் எண்ணப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இந்த முடிவுகளிலே தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் முன்னிலையில் வைப்பதாகும். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக 68 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. திமுக 59 தொகுதி, நாம் தமிழர் கட்சி 0 அப்படி நிலைப்பாட்டில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் ஒரு முறை கூட முன்னிலை என்பது வரல அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவுடைய ஒரு வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறாராம். தமிழகத்திலே மொத்தம் 234 தொகுதிகளில் இதுவரைக்கும் எந்த ஒரு வேட்பாளர்களும் வெற்றியை பதிவு செய்யல. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் அன்பழகன் உப்பளம் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என தகவல் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் அன்பழகன் அவர்கள் தற்சமயம் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்பது ஒரு புறத்திலே அதிமுகவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அதிமுக தொடர்ந்து 2ஆம் இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறது தான் அதிமுக தொண்டர்களுக்கு சற்று ஒரு சோகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னத்திற்கு 107 தொகுதிகள் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 சுற்று வாக்குகள் என்பது எண்ணப்பட்டிருக்கூடிய இந்த நிலையிலே 107 தொகுதிகள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே போல அதிமுகவிற்கு 2ஆம் இடம் என்பது கிடைத்திருக்கிறது. இந்த 2ஆம் இடம் என்பது தற்சமயம் கிடைத்திருக்கிறதே தவிர அதிமுக தொடர்ந்து முன்னிலை என்பது வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆளும் திமுகவை காட்டிலும் நமது அதிமுக 2ஆம் இடம் வைத்திருக்கிறது. திமுக 59 தொகுதியில் மட்டுமே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தால் முன்னிலை என்பது பதிவு செய்திருக்கிறது. அதிமுகவுடைய முக்கியமான வேட்பாளர்கள் பதிவு செய்த அதாவது போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலே எடப்பாடி தொகுதியில் 52,300 வாக்குகள் முன்னிலையிலே எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்கள் போட்டியிட்ட திருவேக்கா நகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றி வகை சூட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே அந்த தொகுதியிலே அதிமுகவுடைய வெற்றி என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும், நமது சி.வி. சண்முகம் ஆகட்டும், KP முனுசாமி உட்பட அனைத்து தலைவர்களுடைய வெற்றி என்பது இன்னும் சிறிது நேரத்திலே வெற்றி வாய்ப்பு என்பது பதிவு செய்யப்பட இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் 3 தொகுதியில் முன்னிலை வைக்கிறது. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தொகுதியிலும், அதே போல பாமகவை பொறுத்தவரைக்கும் 6 தொகுதியில் முன்னிலை வைப்பதாக தற்சமயம் வெளியாகக்கூடிய தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய கிடையாது. அதிமுகவும் தொடர்ந்து பின்னாடியே 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நேரங்களிலே வரக்கூடிய மணி நாட்களிலே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய 2ஆம் இடம் என்பது மாற்றமாகி முதலிடத்திற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுடைய முதல் வெற்றி புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்திலே உப்பளம் தொகுதியிலே நமது அதிமுக வேட்பாளர் அன்பழகன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.